உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானே வருவேன் இங்கும் அங்கும், நானே வருவேன். யாரென்று யார் அறிவார், நானே வருவேன் இங்கும் அங்கும். நான் ஒத்துக்கிற மோகன் ஐயாக்குள்ள நுழைஞ்சிருக்க துளசி அக்கா இப்ப பிரேத ஆத்மாவா ஆயிட்டாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியல. ஆனா துளசி தேவி, நீங்க புனிதமானவங்க. உங்க புனித தன்மை இல்லைன்னா அந்த கடவுள் கூட சாப்பாடு ஏத்துக்க மாட்டாரு. துளசி தாயி, நீங்க தான் இப்ப என் புருஷனை, என் மோகன் ஐயாவை காப்பாத்தணும். ஆனா ஆனா இந்த ராத்திரி நேரத்துல துளசி இலைய பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. துளசி தாயே, இப்ப என் மோகனை எவ காப்பாத்த நான் என்ன பண்றது? நீங்க தான் எனக்கு ஒரு வழிய. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி துளசி தாயே. துளசி தேவி, இப்ப என் மோகனை எவ காப்பாத்த உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். கடவுளே, கிருஷ்ணா, ராதா ராணி, நீங்களும் எனக்கு உதவி செய்யுங்க. மோகன், எல்லாரும் சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போங்க. இப்ப மோகன் ஐயாவ துளசி அக்காவோட ஆத்மா ஆக்கிரமிச்சிருக்கு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். சீக்கிரம் போங்க. துளசி அக்கா எவ்வளவு சக்திசாலியா இருந்தாலும் துளசி தேவி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணவ கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணவ கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணவ கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணவ கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமः. மோனையா, 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 எந்திரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? கண்ணு திறந்து பாருங்க. மோனையா, மோகன், மோகன், என்னாச்சு உனக்கு? மோகன், இங்க பாரு. மோகன், மோகன், கண்ணு திறந்து பாரு. ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு மோகன். மோகன், தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாரு. அண்ணா, எழுந்துக்கோங்க. மோகன் அண்ணா, எழுந்திருங்க. மோகன துளசி மொத்தமா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மந்திரவாதி சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மையாயிட்டு இருக்கு. இல்ல, இன்னைக்கு என்னோட மோகன் மாமிசம் சாப்பிட்டான். இயற்கையோட நியதியை உடைச்சு அப்படியே காத்துல பறக்குறான். இப்போ மூணாவதா
கடைசியில ஒரு விஷயம் தான் மிச்சம் இருக்கு. துளசியோட சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள இன்னைக்கு மோகன் நிச்சயம் கொல்லாம விட மாட்டான். அதுக்கப்புறமா என் மோகனை கூட்டிட்டு துளசி இங்க இருந்து போயிடுவா. மூணு நாளைக்கு அப்புறமா என்னுடைய மோகன் நான் என் மோகனை அவக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். துளசி அக்கா ஒரு சாதாரண ஆவி மட்டும்தான். நான் என் மோகனை அவக்காக யமதர்மராஜா கூடயே சண்டை போடுவேன். நான் என் மோகனை அவக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா ராதா, நீ மோகனாவை எப்படி காப்பாத்துவ? இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழி எல்லா வழியும் மூடினதுக்கு அப்புறமா தான் நமக்கு உதவும். அம்மாடி ராதா, துளசி ஒரு பிரேதாத்மாவும் மாறிட்டா. அவளோட மோதி உன்னுடைய சக்தியை நேரத்தை வீணாக்காதம்மா. அப்ப வேற என்னப்பா பண்றது? 2 மந்திரவாதியை கூட கூட்டிட்டு வந்து காட்டியாச்சு. ஆனா துளசி அக்காவை யாராலையுமே கட்டுப்படுத்தவே முடியலப்பா. எதுக்குமா இந்த விஷயத்துக்காக மந்திரவாதிக பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீதான் ஒவ்வொரு நாளும் அந்த கிருஷ்ணனை வழிபடுறவளாச்சே. அவர் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த துர்ர ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஆண்டவகிட்டே போய் நிக்க வேண்டியதானே? அப்படின்னா நாளன்னைக்கு மகர சங்கராந்தி. இந்த நாள்ல தான் பிதாமகர் பீஷ்மர் கிருஷ்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பூமியை விட்டே ஒரே அடியா போனாரு. அதே மாதிரி மகர சங்கராந்தி அன்னைக்கு ஏன் துளசியோட ஆத்மாவுக்கு நீ முக்தி கொடுக்க கூடாது? இத பாருமா, ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால அன்னைக்கு துளசியினுடைய ஆத்மாவுக்கு உன்னால முக்தி கொடுக்க முடியலன்னா மோகனோட உயிரை நாம யாரு நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. அப்புறம் நிரந்தரமா இழக்க வேண்டியதுதான். இல்ல, நான் என்ன ஆனாலும் சரி என் மோகனையாவ காப்பாத்தியே தீருவேன். மகர சங்கராந்தி இல்ல, அதுக்கு முன்னாடியேப்பா. எப்படியாவது துளசி அக்காவை மோகன் ஐயாவோட உடம்புல இருந்து நான் பிரிச்சே ஆகணும். ஆனா இந்த தடவை எந்த மாய மந்திரத்தோட உதவியும் நான் எடுத்துக்க மாட்டேன். எந்த மந்திரவாதியையும் நான் கூட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா இந்த தடவை மோகன் ஐயா மேல நான் வச்சிருக்க காதல், கடவுள் கிருஷ்ணர் மேல எனக்கு இருக்க பக்தி, இந்த ரெண்டும் தான் துளசி அக்காவுக்கு எதிராக என்னோட மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது. இந்த சண்டையோட ஆரம்பம் நாளைக்கு காலையில விடிஞ்சதோ ஆரம்பிக்கிறேன். கடவுள் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாராதா, நீ நிச்சயம் மோகனை காப்பாத்திருவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.